அருமையானவர்களே, தேவனுக்கு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த நேரத்திலே தேவன் கொடுத்தபடியினாலே தேவனை நன்றுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனானவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவனானவர் எவ்வளவோ மகத்துவமான தேவன் என்பதை புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால்தான் தேவன் அவர்களுக்கு கிடைத்ததே இல்லை. தேவன் கிடைக்காத வாழ்கிறார், தேவனை அடையாமல் வாழ்கிறார்கள், தேவனை உடையவர்களாக வாழ இயலாதிருக்கிறார்கள். ஆனால் ஜம்பம் பேசுகிறார். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! இந்த உலகத்துல நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ, நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் மகான்களை போல வாழ்ந்தவர்கள் தான். அநேகரை வாழ வைத்திருக்கிறார்கள். இன்னும் செத்த போன பிறகும் வாழ வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் பரலோகத்துக்கு போகவில்லையே. இந்த கல்கத்தாவில் நார்த் இந்தியாவில் ஒரு இருக்கிறார். அவரு சாய்பாபா, தலையில வெள்ளை துணி கட்டிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பார். அவரு செத்து போன பிறகும் நன்மை செய்வாங்க. போய் விழுந்து கும்பிடுற ஆட்கள் எல்லாம் சாட்சியில் பார்க்குறோம். அந்த சிவப்பு துணியை சுற்றி கொண்டு 2 பூசாரிகள் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அங்க போய் விழுகிறார்கள். ஏன்? சாய்பாபா நம்மளை வாழ வைத்து விடுவார். எனக்கு மிகவும் நெருங்கி பழகினவர்கள் ஒரு 27 வருஷத்துக்கு ஒன்று சொல்றேன். நான் அங்க போனேன் தம்பி, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, நான் அங்கிருந்து அவர் பேரை சொல்லி தான் கூப்பிட்டேன். அவர் இருக்கிற இடம் வேறு, நான் அந்த நகரத்துக்குள்ளதான் இருக்கிறேன். அந்த பெயரை சொன்னாலே அங்க அவர் காதலை கேட்டோம். உடனே அங்கிருந்து அவர் அந்த இடத்துல இருந்து வந்து என் கிட்ட நின்று எனக்கு உதவி செய்தார். அது எப்படிங்க முடியும்? நான் நம்பவே இல்லை. உடனே வந்துடுவார் தம்பி. அங்க வந்து அவர் என்னை பார்த்து பேசி என்னை தூக்கி விட்டார். எனக்கு பலன் வந்தது. அவர் போனால் நான் பின்ன வேகமாக வண்டியை போயிட்டேன். பாருங்க, அவர் இருக்க அந்த வாழ்ந்த அந்த நகரத்துக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டு சொன்னாலே அவருக்காக கேட்டது. அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தவர்கள், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த சாய்பாபா என்பவர் பரலோகத்துக்கே போகலை. பரலோகத்துக்கு போகலைங்க. இவ்வளவு சக்தி இருக்கிறவர் ஏன் பரலோகத்துக்கு போகல? அவங்க நிலைமையை நினைத்து பார்த்தீங்களா? இந்த புத்தபத்தி சாய்பாபா எங்கெல்லாம் அவர் கோயில் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனா பரலோகத்துக்கு போகலை. கல்கிக்கு எங்கெல்லாம் கோயில் இருக்குது அங்கெல்லாம் போறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகலை. இங்க இருந்து பக்கத்து ஊர்ல ஒருத்தர் சொன்னார், நான் செத்துட்டேன்னா என் உயிர் இங்கதான் இருக்கும், நான் செத்து போயிட்டேன் என் உயிர் இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார். ஆனா பரலோகத்துக்கு போக வேண்டிய எண்ணம் அவருக்கு இல்லை. அவங்க தரிசனம் கிடையாது. பரலோகம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டாயிடுச்சு. பரலோகம் இவர்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டார். பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு மறித்தாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா பரலோகத்துக்கு போகவில்லையே. அவர்களுடைய நிலைமை நினைத்து பாருங்களா? நிலைமை நினைத்து பாருங்க. அவங்க எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போல. இங்க இருந்து ஒருத்தர் போய் அங்க ஊர்ந்து கும்பிட்டு இருக்கிறார். ஆனா பரலோகத்துக்கே போகல. அவரை வழிபடுற நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக போறீங்க? பூமிக்குரிய நன்மையில கொடுக்கிறவர்கள் பூமியில தான் இருக்கிறான். நான் சொல்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கிண்டலா இருக்கும். இல்ல வானத்தை நான் பார்க்க அங்க ஒரு லோகத்தை போல உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த செத்து போனவர்கள் எல்லாம் அவர்களும் அதையே பார்த்து கொண்டு என்னன்னு பார்த்தா, ஓம் நம சிவாயா, ஓம் பிரம்மபுத்திராய நமக, இப்படியா அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கு. எல்லாம் செத்து போனவர்கள் தான். ஆனால் பரலோகத்துக்கு போகவில்லையே. அந்த ஆவிகளா சரீரங்கள் எல்லாம் செத்து போயிட்டு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்க, இல்லை எரிச்சு சாம்பலாக்கி போட்டுப்பாங்க. அந்த உயிர்கள் ஜீவன்கள் ஒரு இடமா தங்கி இருக்கிறது. யார் பிரம்மா கூட்டிட்டு போவாரா? அவர் சொல்லுகிறார் பாருங்க. ஒன்னா ஓம் நம சிவாயம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பிரம்மபுத்திராய நம சொல்லிட்டு இருக்க, காதுல விழுந்துட்டே இருக்குங்க. இப்ப இவங்க எல்லாம் பரலோகத்துக்கே போகலையே. காரணம் என்ன?
ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருக்கு பிரமாணிக்கும்படி வாழாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ கிறிஸ்துவ போதகனா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை சேவிக்கிறவளா இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு போக முடியாது. அவனோட குணாதிசயம் கேடு கட்டதா இருந்தால் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது. பாருங்க, அந்த சாத்தன் சாமானை நான் பார்த்தேன், அவர் வந்தார் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவர் எப்படின்னா பிரவுனிஷா தான் இருப்பாங்க. நான் தான் அந்த ஒரு வீடியோவில் அந்த அவரை பற்றி கொஞ்சம் கலராக்கி கொடுத்துருக்கேன். இதில் செயின்லாம் போட்டு கலராக்கி கொடுத்துருக்கிறேன். அந்த பக்கபடி சரீரம் முகசாயெல்லாம் அவரே தான், நான் பார்த்தது தான் அப்படியே உருவாக்கி வைத்திருக்கேன். அவர் தான் நான் சாத்தன் சாமான நான் பார்த்தது தான் உருவாக்கி இருக்கேன். அவர் செத்து எத்தனை நூற்றாண்டுகள் முடிந்து விட்டது. அந்த எலும்புகளுக்கு கூட வங்கி இருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் ஜீவன் மக்களையே இத்தனை ஆண்டுகள் பிறகு அவர் வருகிறதை நான் பார்த்து யாரோ ஒரு ஆள் நினைச்சேன். கடைசியில பார்த்தா வார்த்தைகள் அறிவிக்கப்படுது, சாத்தன் சாம்பான், சாத்தன் சாம்பான் என்று. அவர்னா எனக்கு முன்னாடி நாம் அவர் வாழ்ந்த காலத்துல நாம இல்லை. அவர் ஏன் கொல்லப்பட்டார், எதற்காக கொல்லப்பட்டார், ஏன் அவர் தனிமையாய் போக வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் நான் அறியும் போது மன வேதனையா இருந்தது. ராஜா, அவங்களுக்கு கடுகை விட கால் பங்கு தாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது எங்கெல்லாம் ஆண்டு இருக்கிறார் என்பது உங்களுக்கு சாத்தன் சாமானை பற்றி நன்றாக தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் கூட சொல்லுகிறேன், அவர் வந்தது உண்மை, அவரை நான் பார்த்தது உண்மை, அவர் எனக்கு அவரை கொடுத்து காட்சி அளித்தது உண்மை. அதெல்லாம் நான் மறக்க முடியாது. அந்த சாயலை தான் நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். கலர் மட்டும் மாற்றிருக்கிறேன். ஒரு சிவப்பா இருக்கிறது போல கலர் மாற்றிருக்கிறேன். அவங்க குடும்பத்தாரே வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கே சந்தேகப்படுவாங்க, சாத்தன் சாமன் இப்படியா இருப்பார் அவரு, ஐயா கலர் இப்படித்தானே, நம்ம கலரை தானே இருப்பார் அப்படின்னா, நான் தான் கலரை வித்தியாசப்படுத்தி போட்டிருக்கிறேன். நான் தாங்க கலர் வித்தியாசப்படுத்தி போட்டிருக்கிறேன். அவனை எப்போ பார்த்துப்பாங்க, இப்ப சாத்தன் சாமன் வந்து விட்டார், அதை பார்த்து விட்டா, சாயலையும் பார்த்து விட்டா, அதான் ஒரு குதிரையில வர மாதிரி ஒரு போட்டு வைத்திருக்கிறேன். அதை இன்னும் நான் அதை போடவில்லை. அந்த அவரை குழியில விழுகிற போது இருந்த அந்த குதிரையுடைய கணைப்பு எப்படி இருக்கு பாருங்கள். அதை விஷம் அம்பு வைத்து அவரை அடித்து கொண்டு விட்டார். குழியிலிருந்து வெளியே வரக்கூடாதபடி அடித்து கொண்டு விட்டார்கள். செத்து போனார். ஆனா அவரு யாரை காட்டி கூப்பிட்டு போனார் தனிமைப்படுத்தினா, ஒரு பெண்ணை காண்பித்தான் கூப்பிட்டு போயிருக்கார். ஒரு பெண்ணை, அவன் இங்கே அக்கௌண்ட்ஸ் பார்க்க வந்த பெண்ணு தான். அந்த பெண்ணை வந்து காண்பித்து அவர் வசப்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு முன்னே எந்த வழியா போறாருன்னு பார்த்து அந்த இடத்துல போய் தனிமைப்படுத்தி அங்க குழியை வெட்டி குழியை செத்தையை போட்டு இதெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காரு. அங்கதான் மோபஸ் சக்தியினால கண்டுபிடிச்சிட்டு குதிரை அவருக்கு தொல்லை தாங்க முடியாம அந்த பெண்ணை தான் பார்த்து போனார். அவருடைய கீழே குழி இருக்கிறது என்று அவர் காண முடியவில்லை. கீழே விழுந்த உடனே குழியில விழுந்துட்டார். வேகம் வந்து விஷத்தம் தள்ளி அடித்து விட்டார்கள். படன்னு அடிச்ச உடனே அந்த விஷத்தை விட்டு அந்த விழுந்த படத்தை விட்டு அவர் ஏறி வர பண்ணாமல் அவர் அங்கேயே செத்து போனதாக நான் அறிந்து கொண்டேன். அவங்க வாரிசுலாம் இருக்காங்க. இங்கே சிலரெல்லாம் போய் அந்த இடத்த வாங்கி அவர் குறைத்த இடத்த மணிமண்டபம்லாம் கட்டினதா நான் கேள்விப்படுகிறேன். முடிந்தால் நான் அந்த இடத்துக்கு போக வேண்டும். அந்த இடத்துக்கு போனால் நான் அவர் உயிர் அங்கே இருந்தால் நான் அவரை கூப்பிட்டு நான் பேசுகிறேன். ஆனால் அவர் நல்ல தமிழை பேசுவார். இப்போ நாம் பேசுகிற தமிழ் அவர் பேச மாட்டார். அப்போ உள்ள தமிழை தான் அவர் பேசுவார். இப்போ உள்ள தமிழில் பேச மாட்டாங்க. அவர் நான் பார்த்தேன். அவர் எத்தனை காலத்தில் செத்தார், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுதான் இன்னைக்கு அன்னைக்கு வாழ்ந்த எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பார்க்க முடியுமா? ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், சாத்தன் சாமனை பார்த்தேன், மயிரை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு அவன் எப்படி பரலோகத்துக்கு போறான்னு பார்ப்போம்.
தமிழ்நாட்டில் பரலோகத்துக்கு அனுப்புகிற ஊழியக்காரர்கள் நிறைய கிடையாது. என் பசுத்தவான் ஒருவர் அதை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறான். நான் எல்லாரோட பழகுறதில்லை. சரிங்களா? தூரம் நின்று கிட்டேன்னு பார்த்து அவன் சதிகாரன் என்று தெரிந்தால் அவனை விட்டு நான் விலகி விடுவேன். இப்போ ஒரு சதிகாரன் பெயரை கட்டி எங்கெல்லாம் போய் ஒரு அபார படையெல்லாம் போட்டு அவன் எப்படியாப்பட்டவன் இவனே கதை முடியும். நைட் தூங்குவா, மறுநாள் எழும்ப மாட்டான். நீ யாருக்கிட்டலாம் போய் சொல்லிக்கோ. சாத்தன் சாம்பானுக்கு பிடிக்காதவர்கள் அவனை பாண்டியர்களெல்லாம் வரப்போகிறார். சேர சோழ பாண்டியர்கள் இங்கே கேரளாவில் ஒரு சேரனை ராஜாவாக மாற்றப் போகிறார். சோழன் ஒருவனை ராஜாவாக மாற்றப் போகிறார். பாண்டிய வம்சத்தில் ஒருவன் ராஜாவாக மாற்றப் போகிறார். அது இங்கே எல்லோரும் கூடி வந்து இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள். அதே மாதிரி இந்த சாத்தன் சாமான் விருப்பப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வம்சத்தை சேர்ந்த ஒருவருக்கு அவர் பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சாத்தன் சாமான் உறவினர்கள் என் வீடியோ பார்த்தா சொல்லுகிறேன். சாத்தன் சாமான் உறவினர்களில் ஒருவரை பட்டாபிஷேகம் செய்து பாண்டியன் என்ற பெயரை நீங்க வைக்க வேண்டும். அதே போல வாழ்ந்த இடத்துல 10 அடி உயரமில்ல ஒரு குதிரையை செய்து அதன் மேலே சாத்தன் சாமானுடைய சிலையை வைக்க வேண்டும். அது விரும்புகிற பகுதி. என் வீடியோவை யாராயிரம் பார்த்தா அந்த குடும்பத்தாருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா அது நடக்கணும். புதைத்த இடத்துலையும் ஒரு 10 அடி உயரம் உள்ள குதிரையை செய்து வைத்து அதன் மீது சாத்தன் சாமானுடைய சிலையை வைக்க விடாமல், அது எப்படி செய்வீங்களோ தெரியாது. அவர் விரும்புகிறார். நீங்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுங்கள். என்னிடத்துல பணம் இருந்தால் நானே அதை செய்து வைப்பேன். பணம்லாம் என்கிட்ட கிடையாது. நீங்க அவரோட வாரிசுகள் இந்த வீடியோவை பார்த்தால் சாத்தன் அவர் ப்ரௌனிஷா தான் இருப்பாரு. நான் தான் கொஞ்சம் கலர் கூட்டி கொடுத்து அவரை கொஞ்சம் அழகுபடுத்தினேன். இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தும் கிடையாது, லேட்டஸ்டாக உள்ளது தான் போட்டிருக்கு. மறுபடியும் அவர் உடம்பெல்லாம் நான் பார்த்தது போல தான் அமைந்திருக்கிறது. முகசாயம் தான். இந்த பட்டையை தீட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வேற எதுனா போடலான்னு பார்த்தேன். சரியா, பழைய சாயம் இருக்கட்டும் சொல்லி அப்படியே போட்டு விட்டு குதிரையில் இருந்தால் அது நீங்கள் பார்க்கலாம். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதில் நான் பார்த்து தாங்க செய்தேன். கலர் மட்டும் தான் மாற்றிருக்கேன். பார்த்து செய்தது தான். நீங்கள் நம்பிக்கையில் விட்டால் விசாரித்து பாருங்கிறோம். அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அவர் எங்க நீங்க வந்தார், எங்கே அவர் பதுங்கி இருந்தார், எங்க அடங்கி இருந்தார், ஏன் அவரை வெளியில வர வேண்டும்? எல்லோருக்கும் தெரியும். எனக்கு எதுக்கு தன்னை காண்பிக்கணும்? அதுக்குரிய கிருபைகளை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். திருச்செந்தூர்ல நான் கன்வென்ஷன்ல பேசிட்டு மீட்டிங்லாம் எடுத்து நிற்கிற 2 பெண்கள் வராங்க. முகத்தை சேரை கட்டி கொண்டு சந்தனத்தை முகம் ஃபுல்லா பூசிக்கிட்டு வராங்க. அக்கா கோவக்காடு, தங்கச்சி சாந்தமுள்ள வேப்பன். அவங்க ரோட்ல எப்படி நடந்து போறாங்க அது யாரு கண்ணுக்கு தெரியாது. இங்க போய் நாங்க போறாங்கன்னு பின்னாடியே போயிட்டேன் நான். இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா கரெக்டா திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளதான் உள்ள போறாங்க. அது யாருக்குமே தெரியல. அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அவங்க உள்ள பூசாரிகளுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. அங்கிருந்து கோயிலை கும்பிடுறாங்க, ஏதோ செய்யறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. நான் கிட்ட நின்று அந்த கோயிலுக்கு வாசல்ல போய் நின்று பார்த்துட்டு அப்புறம் வந்தேன். அவங்க ஒருவரு என்ன விஷயம் அது இல்லை, 2 பேர் இப்படி வந்தாங்க. இல்லையே, நான் பார்த்து அவங்க பின்னாடி தான் வந்தேன். உள்ள போயிருந்தோம். அம்மா கண்ணத்துல போட்டு கொண்டார். அவங்க 2 பேர் யாருன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு தேவதைகள் தான். அவங்க 2 பேரை வந்தாங்க. என்னை பார்த்துட்டு நேரம் வந்தா அவங்க பின்னாடியே வந்தேன். நான் இந்த கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. போய் கூப்பிடுங்க. எங்கள் கண்ணுக்கு தெரியாமல உள்ள போயிட்டாங்களா அவங்க. அது அவ்வளோ பெரிய துஷ்டங்களா நாங்கள் கண்ணில் பார்க்க முடியாது, நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேர் வைத்தாங்க. ஏன்னா அவங்கள பார்க்க முடியாது, நீங்க பார்த்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் திருநெல்வேலியிலிருந்து நான் கோயில்பட்டிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துல இந்த கயத்தாருன்னு சொல்றாங்க, காட்டுல ஒரு அம்மா வந்து வேகமா ஒரு மஞ்சள் உடுப்பை போட்டுக்கொண்டு வேகமா வந்து நான் கேட்டேன், யாருங்க அது அப்படின்னா, ஐயா அந்த அம்மா பார்த்துட்டீங்களா நீங்க? நான் பாஸ்டருங்க. அப்படியா? அதுதான் வனதேவதை.
அதான் வனதேவதை அது கிட்ட போகக்கூடாது யாரும். அது நேரம் உங்ககிட்ட தான் வருது. வந்தா போய் பேசிட்டு இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன பயம் தானே. அது அங்க இருந்து எப்படின்னா சாத்தூர் வரையிலும் போகணும். சாத்தூர் தாண்டியே போகும். சாத்தூர் வரையிலும் போகுதுங்க. அது கோவில் அந்த பக்கம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு தூரம் அது ரவுண்ட் அடிக்குது. காலில் செருப்பு கிடையாது. காட்டிலேயே சுற்றி வருது. அதுக்கு பேருன்னு கேட்டால் வனதேவதை. இதையெல்லாம் நான் பார்க்கிறேனுங்க. என் மாம்ச கண்களால் பார்த்துருக்கிறேன். இது யாருக்கும் புரியாது. எனக்கு தேவன் கொடுத்த கிருபை. தேவனுடைய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது தேவ தூதர்கள் இறங்கி வந்து அங்கே பணி செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். தேவனே இறங்கி வந்திருப்பார். பணி செய்கிறதை பார்த்திருக்கிறேன். அது யார் கண்ணுக்கு தெரியாது. சில பரிசுத்தவான்கள் அதை அறிந்து நரிகோட்டு இருந்தேராது அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு கொடுத்த கிருபைங்க. நான் பெரிய பரிசுத்தவானா அப்படி இல்லைங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை. பாருங்க எத்தனை மகான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களாம் பரலோகத்துக்கு போகலைங்க. இந்த பூமியை தான் இருக்க நிறைய செத்து போனவங்க கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ போதகர்களும் அவர்கள் ஐயக்கியத்தனமான கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதான் உயிர் சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. எல்லா பக்கமும் அடைப்பா இருக்கு. நிறைய பேர் நான் பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறேங்க டிடிஎம்ல இருக்கும்போது. அதுக்கு பிறகும் சாகர நிலைமையில அவங்க ஜீவித கோளாறு இருக்கான்னு பார்த்து அறிக்கை பண்ணி வச்சு ஜெபம் பண்ணி அவன் நானே பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவதூதரை கூப்பிட்டும் அவரை கரத்தில் பொறுத்து அனுப்பியிருக்கிறேன், கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய ஊழியக்கார போய் பார்ப்போம். அவன் சதிகாரன். சதிகாரன் என்றால் அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், போகவே மாட்டாங்க சதிகாரர்கள். எனக்கு நிறைய தீங்கு செய்கிறவர்களாம் பார்த்தேன். எனக்கு தீங்கு செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நாம் விலகி வாழ்வது நல்லது. விலகி வாழ்வது நல்லது. தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப சாத்தன் சாமானியன் பார்த்து சொன்னா அது உண்மைதான். புரிஞ்சுதா? அப்படின்னா சோழர்கள் வரப்போறாங்க. சோழர்கள் வரப்போறாங்க. சாத்தன் சாமானுடைய ரிலேஷன் கேரளாவில் இருக்கா பாண்டியர்கள் உள்ள வரப்போறாங்க. செத்த வருஷங்களாயிடுச்சு, உள்ள வரப்போறார்கள். சாத்தன் சாமானு ஏன் வராங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னா ரொம்பாயிரும். நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா அவர் வந்துட்டார். மற்றவனே அவங்க கூப்பிட போறாங்க. சோழர்கள் வரப்போறாங்க. பாண்டிய சேரர்கள் வரப்போறாங்க. சேர நாட்டில் ஒரு ராஜா எழும்ப போகிறார். சோழ நாட்டில் ஒரு ராஜா எழும்ப போகிறார். இங்கேயும் அந்த பாண்டிய வம்சத்தில் ஒரு ராஜா எழும்ப போகிறார். அது நடக்கத்தான் போகிறது. கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நான் சொல்லிட்டேன். ஆனா எப்போ அது நடக்கும்னு எனக்கு தெரியாது. வேதத்துல சொன்னது ஒரு காலம், நடந்தது நிறைவேறது இன்னொரு காலம். ஏசாயா புஸ்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து மேசியா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு ஏசாயா புஸ்தகத்தில் எழுதியிருக்கீங்க. அப்புறம் அவர் எப்போ வந்தார்? காலத்தை கணக்கிட்டு பாருங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு சொல்ல இருக்கிற வீடியோ நீங்க பாருங்கள். கண்டிப்பாக சேரர்கள் சோழர்கள் பாண்டியன் அவர்கள் எழுதிவிட்டார். அவங்க சொந்தக்காரங்களாம் பாண்டியர்கள் இருக்கிறார். இங்க இருக்கிறாங்க ஒருத்தர். அதான் என்ன ஐயப்பன் போய் வழிபடுகிறீங்களே, அவர் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவங்கெல்லாம் வர போறாங்க. யார் கண்களுக்கு தெரியாது. இப்படி இவர்கள் எல்லாம் கூடி வரப்போகிறார்கள். நிறைய பேர் செத்து பரலோகத்து போகாம அங்கங்கே அப்படியே அந்த இடத்துல ஆவியின் உலகம் இந்த வாயு மண்டலத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு மேல அவங்க போக முடியாது. ஏழு மனிதன் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து சொந்த லட்சலா ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, அவர் விதிகளின்படி பிரமாணங்களின்படி வாழ்ந்தவர்கள் ஜீவனை விட்டால் ஜீவன் அங்க போயிடும். எந்த தடையும் இருக்காது. நான் ஒரு ஊழியக்காரர் பார்த்தேன். சாத்தா பிடிக்கிறான். அவர் விலகி கொண்டு ஓடுகிறார். காரணம் என்ன? தேவன் நம் மேல வைத்த இரக்கம். பூமியில யார் செத்தாலும் பரலோகம் கண்களுக்கு தெரியாது, அந்த வழி தெரியாது. யாருன்னா இருந்துக்கிறீங்க, உங்களுடைய சுபாவங்களை பொறுத்து தான் இருக்கு. ஆண்டோட ஏற்றுக்கொள்ளும். ஆண்டோட ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாதான் இப்படி போய் தாங்கி கட்டி தருவி எல்லாம் பண்ணி பாருங்க. பார்த்துறாங்க சொல்லுவாங்க, உங்க நிலைமைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குங்க.
எம்ஜிஆர் செத்து போனாரு. எங்கன்னா சாமியார்டா பாத்தீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் சின்ன வயசுல மீட்டிங்ல பார்த்தோன்னு சொல்லி காத்து கடந்து பார்த்தேன் நான். அதே மாதிரி நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். பாலக்காட்டுல இருந்து வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர வழியில கலைஞர் வரான்னு சொன்னபடி வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நான் காரை விட்டு இறங்கி அப்படி நின்று கொண்டு இருக்கிறேன். கலைஞர் கை காட்டிட்டு போறேன். நானும் அவர் கை காமிச்சேன். அன்னைக்கு தான் அவரை நான் நேரடியா பார்த்தேன். வேற யாரையும் நான் பார்த்ததா தெரியல. எனக்கு இந்த அரசியல்வாதிகளோட நட்பெல்லாம் எனக்கு கிடையாது. அரசியல்வாதியோட நட்பு எனக்கு கிடையாது. அது மாதிரி சினிமா நடிகர்களுடைய நட்பு எனக்கு கிடையாது. எனக்கு என்னமோ அதெல்லாம் செட் ஆகுது. எங்கன்னா ஷூட்டிங் நடக்குதுன்னா நாங்கள் போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு சின்ன வயசுல ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்தது. அது படத்தை சின்ன குளத்தை பெரிய ஏரி குளத்தை போல காட்டுச்சு. அது என்ன படம்னு கேட்டேன். பசி என்ற ஒரு படத்தை எடுத்தார். அது விஷயம் உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அதுதானே நேரடியா போய் பார்த்தேன். வேற எந்த ஷூட்டிங்கு போய் பார்க்கறதோ, சினிமா ஆக்டரை போய் பார்க்கறதோ, சந்திக்கிறதோ இதெல்லாம் நான் வைக்கிறதே கிடையாது. எனக்கு ஆண்டவர் போதும். எனக்கு அரசியலும் தெரியாது, அரசியல்ல நிற்கவும் தெரியாது, சினிமாக்காரர்களுக்கான சம்பந்தம் இருக்கவும் பழகவும் தெரியாது. கடவுள் எனக்கு போதும். சில போதைகள்லாம் பார்த்தா ஒரு எம்எல்ஏ வந்தவொடனே கூடவே போயிட்டு வந்துட்டாங்கன்னா மறுநாள் வந்து சொல்லுவோம், நான் எம்எல்ஏ கூடவே என்ன நீ பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ கூட போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இவரே தானே போனதுங்கிறார். ஒரு ஊரில் ஒரு மினிஸ்டர் வந்துட்டாருங்க. அவரு வர்றது அவ்வளோ மதிப்பு. வாங்க 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 வாங்க, நான் மினிஸ்டர் கூட இருந்தாங்க, நீங்க பார்த்தீங்களா? மினிஸ்டர் காரில் போகும்போது காரில் ஏற்றி விட்டது நான் தாங்க, நீங்க பார்த்தீங்களா அப்படி கேட்க. எனக்கு இதுவும் முக்கியம். மினிஸ்டர் ஏற்றி விட்டாங்க, இறக்கி விட்டாங்க. எனக்கு இது முக்கியம் இல்லைங்க, எனக்கு தேவன் தான் முக்கியம். நான் கூப்பிட்டா வந்தாங்க. அவங்க இப்போ வந்தாங்க, நான் ஜெபம் பண்ணுறோம், வந்தாங்க போனாங்க, அவ்வளோதான். சிபிஎம்ல தான் அதுக்கெல்லாம் மதிப்பு தர மாட்டாங்க. இப்போ எப்படியே தெரியாது. அருமையானவர்களே, பரலோகத்துக்கு போகிற வழி, யாரை பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டும் இதெல்லாம் தெரியணும். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்து ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தரிச்சிட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. போக முடியாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக முக்கியம். பகுத்தறிவு தேவைங்க. பகுத்தறிவு இல்லாம வாழாதீங்க தயவு செய்து. எனக்கு தான் சொல்லி கொடுத்தார், ஒரு பரிசுத்தவான் சொல்லி கொடுத்தார். பகுத்து பாருகிறதேதான். நல்லவர்களை போல பேசுவாங்க, உங்களுக்கு தீங்கி பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாம. பாளையங்கோட்டில் இருந்தேனே கூட இருந்தான் பேசிக்கிட்டு இருப்பான். எழுந்து போனவன் என்னை பற்றி தப்பா பேசுவான், இன்னொருத்த எழுதி போனா அவனை பற்றி தப்பா பேசுவான். இந்த புத்தியெல்லாம் நிறைய இருக்கு. அதனால எனக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க, அதிகமாக பழந்து. அவங்க 2 பேர் கொடுத்தான். ஒருத்தன் பேரு மந்தியா, இன்னொருத்தர் பேரு ஸ்டீவன். அவன் தான் எனக்கு கொஞ்சம் பழக்கம். யாரு கூட நான் நெருங்கி பழகினதா எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அருமையானவர்களே, தேவன் நம்மோடு இருந்தால் அவனெல்லாம் கான்டெக்ட் பண்ணல. யாரும் போய் அவங்க புத்தியை கத்துறக்கூடாது. தேவன் நம்மோடு இருப்பார். உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்பதான் நீங்க மறுரூபம் ஆவீர்கள். சதிகாரர்கள், கெட்ட புத்தி உள்ளவர்கள் குடும்பங்களை கெடுக்கிறது, ஊழியக்காரர் பேரை கெடுக்கிறது, என்னெல்லாம் ஒருத்தன் பேரை கற்றுட்டு இருக்கலாம். ஆனா அவங்க மறுரூபம் அல்ல. அவங்க நிலைமை எல்லாம் பரிதாபத்துக்குரியது. யார் பரலோகத்துல சேர்ப்பாங்க? அவன் சொந்தக்காரன் நிறைய பேர் சேர்த்து பரலோகத்துக்கு போகல, அங்கதான் இருக்கிறான். அதனாலதான் இவனை அந்த பேய்கள் குடித்து வச்சு இவனை இருக்கிறோமா. நான் இங்கெல்லாம் போனேன்னா அவங்க பார்த்துட்டேன், செத்த ஆவிகள் இருக்கிறதுன்னு பார்த்துட்டா நான் வந்துடுவேன். ஒருவேளை இந்த சாத்தன் சாமான் இவரை பரலோகத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு வந்தாரா எனக்கு தெரியலங்க. அவர் பரலோகத்துக்கு அனுப்புவான்னு சொல்லிட்டு வந்தாரா இல்லை அவர் பூமியில தான் எங்கேயும் இருந்து
தெளிவாய் வந்துட்டாக தெரியல, எங்கேயோ அடங்கி இருந்திருக்கிறார். இதை போன்றுதான் நிறைய பேர்கள் நல்லா வாழ்ந்து அங்கங்கே அடங்கி இருக்கிறார்கள், வெளியே தெரியாது. அவர்கள் வருகிறார்கள். அவர் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒருத்தர் பேரை சொல்லி சொன்னாங்க. அவர் தான் இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த பேரை சொல்லி அவர்தான் இவர் அவர்தான் இவர் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சாத்தன் சாம்பார். ஆஹா, இந்த சடமொழியெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. சிவன். ஆ? சிவன் ஆ? சிவன் சிவன். அவர் தான் சிவனா இருக்கிறார், மறுபேறு கொண்டு இருக்கிறார். எங்க அந்த கருப்பன் ஒருவர் இருக்காருங்க, கருப்பன். அவர் எனக்கு அவர் கொஞ்சம் கோபக்காரர், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கோபக்காரர் தான். அந்த கருப்பன் யாருங்க? எல்லாம் வாழ்றாங்க பூமியில, ஆனா பரலோகத்துக்கு போகலையே. நன்மை செய்து என்னங்க பிரயோஜனம்? பரலோகத்தையே போல மூணு போய் பாருங்க. இந்த ஆடி மாசத்துல கையில கம்பை வச்சுக்கிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் தான். ஆடி 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 இங்கேயும் அம்மா ஆடுறான், அங்க 50 கிலோமீட்டருக்கு அதே அம்மா தான் ஆடுறான். அப்புறம் ஒரு 60 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் போனா அதே அம்மா தான் ஆடுறான். ஆத்தா வந்துட்டா, ஆடுறான்னு. எந்த ஆத்தா? ஒரே இடத்துல இருக்க ஆத்தா. இதுன்னு ஆவிகள் தொடர்பு. அவ ஆவிகள் இருக்க எங்கேயும்னா இருப்பான். அவனை நாம் பாளையங்கோட்டையில இருக்கும்போது ஒருவன் வந்தா, நைட் 11:45 மணிக்கு வெளியில உட்கார்ந்துட்டு, கரண்ட் இல்லை. நான் சுடலையோடு சேர்ந்து விட்டேன், சுடலையாய் மாறிவிட்டேன்னு சொன்னான். என்கிட்ட அப்படி அதட்டி, சுடலை எனக்கு தெரியும் போ, அதோடு ஓடி போனான். அது மாதிரி அவர்களை சேமித்தவர்கள் எல்லாம் உண்மையா சேமித்தவர்கள் இறந்து போவார்களானா அதே பேரை வைத்துக்கொண்டு அவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. இந்த அந்த அம்மா இருக்கு, பவானி அம்மா. அந்த பவானி அம்மா எங்கன்னா ஆடுதா பார்த்தீங்களா? அந்த பேரை சொல்லிட்டு வேற இடத்துல இருப்பான். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, செத்து இருக்கிறான். எம்ஜிஆர் எங்கன்னா ஆடி இருக்காரு. நான் முன்னாள் முதலமைச்சர், திரைப்பட நடிகர், புரட்சி தலைவர் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றாருங்களே. எங்கன்னா சொல்ல மாட்டார். அவர் பரலோகத்துக்கு போயிட்டார், தேடினாலுங்க கிடைக்காது. பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அதனாலதான் அவன் சொல்கிறேன், கிறிஸ்தவனே, எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் உன் ஆத்மா நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் இல்லை. உன் புத்தியை ஒருவனும் கெடுக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு. என்ன குறித்து எவனோ கிட்ட கெடுத்து பேசினாலும் எடுத்துக்காது. நீ இங்கே போய் வந்த இல்ல, அவங்க கிட்டே விசாரிச்சு பாரு. என் பேர் இருதயராஜ், அப்போஸ்தலன் இருதயராஜ்னு சொல்லி. எங்கே போயிட்டு வந்த இல்லை நீங்க, அங்கேயே போய் என் பேரை சொல்லி விசாரித்து பாருங்க, உண்மை தெரியும். எவ்வளவு நாளைக்கு ஓடும், எவ்வளவு நாளைக்கு ஓடும் பார்ப்போம். அருஞானங்களே, நாம் தேவனை அறிந்து பார்ப்போம். எனக்கு நெருங்கி பாருங்க கொண்டாடி பொண்ணு தான். அவன் மந்திரவாதி ஆயிட்டாங்க, மாறிட்டாங்க. நான் மந்திரவாதி கிடையாது. எனக்கு கொடுத்த கிருபை. இந்த ஆவிகள், ரோட்ல போன பேய்கள் எல்லாவற்றையும் பார்ப்போம். இதே ஊர்ல இந்த ஏரிக்குள் நடந்து போகும்போது கடைசியில் ஒரு கோவில் இருக்கு. அங்க இருந்து ஒரு லேடி எலுமிச்சை பழத்தை வாயில வைத்துக்கொண்டு குதித்து வேகமா வருது. நான் அதை பார்க்கறேன், அது என்னை பார்க்குது. மத்தியான நேரம் நானும் ஒண்ணு சொல்ல, அதுவும் என்னை பார்த்து வேகமா வரும் இந்த பக்கம். அது யாருங்க? நிறைய ஆவிகள் பூமியிலே அழிந்து கொண்டே இருக்கிறது. இது ஆடி மாசம். செத்தவர்கள் எல்லாம் வீடுகளுக்கு வருவார்கள். அவர்களுக்கு படையல் போட வேணும். அது போட்டவெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அங்கங்க கூழ் ஊற்றுவார்கள், ஏதோ செய்வார்கள். அவங்க குடும்பத்தை செத்து போன எல்லோரும் அங்க வருவார்கள். அந்த கோயில்கள் வாசல்ல போய் அவர் பொங்கல்லாம் இடுவார்கள். கண்டிப்பா செத்து போனவர் அங்க வருவா. பாட்டன், பூட்டன், அப்பன் எல்லாம் அங்க போயிடுவாங்க. இவங்க அங்க போய் பொங்கல்லாம் செய்து படையல் போட்டு இவங்க வந்து அதை மோந்து பார்ப்பாங்க. சாவிகளுக்கு சாப்பிட முடியாது. மனிதனுக்குள்ள வந்தாதான் சாப்பிட முடியும். உள்ள மனிதனுக்குள்ள வந்து சாப்பிட்டுதான் நேரடியா பார்த்துருக்கிறேன். கையில உள்ள ரத்தத்தை அப்படியே வாங்கி உறிஞ்சி குத்தி சட்டியை கீழே போட்டுப்போம். இதெல்லாம் நேரடியா பார்த்துருக்கிறேன். நான் பக்கத்திலே பார்த்துருக்கிறேன். இந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சி குடிச்சு சட்டி அங்க போட்டுருக்கு. என்ன உட்காந்து சட்டி எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு சாப்பாடு கொட்டி வச்சிருக்காங்க.
உள்ள ஆட்டுக்கறி வெட்டி ரத்தத்தை குடிக்க கொடுத்தாச்சு சாப்பாடு போடுச்சு. போய் அள்ளி அள்ளி சாப்பிடுங்க ஆவி. மனுஷன் இல்லை, ஆவியே உரியுது சாப்பாடு அப்படியே. இந்த ரத்தம் கொடுக்குறாங்க சட்டியில், அப்படியே உறிஞ்சி குடிச்சு சட்டி தூக்கி கூட போகுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? பிரியமானவரே, ஒவ்வொருவருக்கு தேவன் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்னை பரியாசம் பண்றது இல்லை. அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் மயிலை பார்த்தேன்னு சொல்ற ஊழியக்காரனே, எவன் உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப போறான் பார்ப்போம். உன்னை பரலோகத்துக்கு அனுப்புற ஊழியக்காரன் உன் டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது. நீ செத்தேனா நீயே தான் அலையணும். இல்லையே உன்னை பரலோகத்துக்கு அனுப்புற ஊழியக்காரன் ஒருவனும் இங்க கிடையாது. ஏதோ ஒரு பரிசுத்தவான் எனக்கு இவைகளை சொல்லி கொடுத்துட்டார். SBNS அப்போ அவர் தான் சிபிஎம் ஊழியத்தவுடைய டிப்யூட்டி சீஃப் பாஸ்டர், இன்டர்நேஷனல் டிப்யூட்டி சீஃப் பாஸ்டர். அவர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். இருதயராஜ் தேவன் ஊழியத்து கிடைக்கிறார் வா அப்படின்னு கூப்பிட்டது மாத்திரம் இல்லை, இவையெல்லாம் யாரை பரலோகத்துக்கு அனுப்பலாம், யாரை அனுப்பக்கூடாது, யாரை அனுப்பினால் போவார்கள், யாரெல்லாம் அனுப்பினால் போக முடியாது, அதெல்லாம் சொல்ல. மனிதனை பார்த்தால் எல்லோரையும் நல்லவர் என்று நம்பிவிடக்கூடாது. அவருக்கு இன்னும் என்ன பொல்லாப்பு இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். இதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தது விரும்புதான். ஒரு ஊழியம் செய்கிறவனை கண்டா பார்த்துட்டு அவன் பொல்லாத கிரிய உள்ளவன்னா அவனை விட்டு விலகினேன். எல்லோரும் போய் இந்த தம்பி முதலமைச்சர் விஜயிடம் ஸ்டாபத்தை கத்துறக்கூடாது. தோல் சொல்லி இந்த மாதிரி அவருக்கு என்னன்னா எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஜாதிக்காரன் சொன்னாலும் எடுத்துக்கூடாது. பாருங்க, ஜாதிக்காரன் ஒருத்தன் பரவாயில்ல வச்சுட்டுதான் அவனை நம்ப முடியாது. ஏன்னா 5 பைசா போட்டால் அடிட்டு போயிட்டு. அதனால தேவனை நம்பி வாழுங்கள், வசனத்தின்படி பாருங்கள். பரலோகம் நம்ம சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவரை சந்திப்போம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எப்போ வருவார தெரியாது. அவர் தான் சொல்றா நான் வரப்போறேன் சீக்கிரம் வருவேன். அக்காலத்திலேருந்தே அதை நம்பி வாழ்ந்து பரலோகத்துக்கு போகுது. எங்கேயாவது தோமா சேசுக்கு சீசன் தோமா எங்கன்னா சாமியாடி இருக்கிறார் பார்த்தீங்களா? அது பரலோகத்துக்கு போயிட்டார். தேவஜனங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அறிஞாளர்களே, ஆண்டவரை நம்பி வாழுங்கள். தேவன் உங்களை கைவிட மாட்டார். நான் பேர் சொல்ல விரும்பல. நான் உங்களை பார்க்க வருவேன், கண்டிப்பாக வருவேன். பார்த்துக்கோ. அவங்க பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடாங்க. என்ன எனக்கு ஆகாதுன்னா அங்கே இருக்கான். அதனால தான் அவங்க பேர்லாம் சொல்ல. நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் பார்க்குறது. வரலாம். என் கால் நடக்க முடியல, என் கண் பார்வை இல்லை, என்னால் அங்கே வர முடியல. இதான் காரணம். நான் வருவேன் நீ எதிர்பார்த்தேன்னு தெரியும் உனக்கு. கண்டிப்பாக வருவேன். நீ ரிட்டையர் ஆகிட்ட இல்லையா? நர்ஸாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்ட. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு வீடியோ பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிறது யார் சொன்னது? எல்லாம் என் நண்பர்கள் தான். அதனால தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜாய்ஸ் எப்படி இருக்கா, நல்லா இருக்காடா சொல்லுங்க. ஜாய்ஸுன்னு பேர் சொன்னோடனே உங்களுக்கு இங்கே ஞானக்காவை போய் பார்க்குறோம். அவங்க நம்பர்லாம் கிடைக்குன்னு பார்க்குறேன். நான் அங்கே போக முடியல, அது கண்ணு தெரியலன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தா அதுக்கு தெரியுமா அதுவும் தெரியல. ஞானக்கா பேர் சொல்லிட்டேன், ஜாய்ஸ் பேர் சொல்லிட்டு அப்புறம் நீ உன் பேர் சொன்னால் சொல்லக்கூடாதுன்னு வச்சுட்டேன். புரியுதுங்களா? தேவன் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். ஊழியம் செய்யறதுனால யாரையும் ஒரு பார்க்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நம்மளை இழிவுபடுத்திட்டா என்ன செய்யறது? அதனால தான் பார்க்கறது இல்லை. தேவனை நம்பி வாழலாம். தேவன் நம்மை சந்திப்பார். நானும் ஒருவரை சந்திப்போம். பார்க்கலாம். எனக்கு கால் அடக்க முடியாமல் தான் நாங்கள் வருவேன். பார்ப்போம், கடவுள் உதவி செய்வார். ஜெபிக்கிறாங்களா? கைதலால் சர்வாளவரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கிருபைகளை மாற்றிக்கொள்ளும். எல்லாத்தையும் விளக்கி ரட்சித்து அவரை ஆயத்தப்பட்டு காத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கைதலால் God bless you.